உங்களுக்கு பைல்ஸ் அல்லது ஹெமராய்ட்ஸ்னால ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஆயின்மெண்ட் போடுறீங்க, சரியாகுது, திரும்ப வருது அப்படின்னு இருக்கா? இன்னைக்கு ஹோமியோபதியில் அதை எப்படி முழுசாக சரி பண்ணலாம் அண்ட் சர்ஜரி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பைல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பைல்ஸ்னா ஆசன வாயில் அப்படி இல்லை அப்படின்னா மலக்குடலில் உங்களுக்கு இரத்த நாளங்கள் தடிச்சு இருக்கிறது தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ். இந்த இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னால் அந்த சதை வீக்க மாதிரி இருக்கிறது உள்ளவே இருக்கும், நிறைய நேரம் அது வெளியில் தெரியாது. இதில் நிறைய கிரேடேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரேடில் வெறும் ப்ளீடிங் மட்டும் இருக்கும். செகண்ட் கிரேடில் பைல்ஸ் மாதிரி வரும், அந்த சதை மாதிரி வீக்கம் வரும் மோஷன் போகும்போது, அண்ட் அகெயின் அதுவாகவே உள்ளே போயிடும். அண்ட் தேர்ட் கிரேடில் அந்த ஆசன வாயில் வரக்கூடிய சதை கையை வச்சு உள்ளே தள்ளினா மட்டும்தான் உள்ளே போகும். அண்ட் ஃபோர்த் கிரேடில் நீங்கள் கையை வச்சு தள்ளினாலும் அது உள்ளே போகாது, அந்த சதை வீக்க மாதிரி இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது இன்டர்னல் ஹெமராய்டோட கிரேடேஷன். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசனவாயோட வெளியிலேயே நமக்கு சதை மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். இது எதனாலலாம் வருது அப்படின்னா க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், அதாவது ரொம்ப நாள் மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது, கவனிக்கலை அப்படின்னா வரலாம். இல்லைனா ரொம்ப புஷ் பண்ணி மோஷன் போகிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போனால் அதனால கூட இந்த இரத்த நாளங்கள் தடிக்கலாம். இல்லை ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு எக்ஸசைஸே பண்ணாமல் அந்த இரத்த நாளங்கள் ரொம்ப தடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுட்டில் ஃபைபர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, உதாரணத்துக்கு நிறைய நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஃபைபர் பற்றாக்குறையாகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பைல்ஸ் அதிகமாக பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி அப்போ இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தோம் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகி இந்த இரத்த நாளங்களில் பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாகவே பைல்ஸ் இருக்குது அப்படின்னா அதனால கூட வரலாம். பைல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அறிகுறியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளீடிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஷன் போகும்போது உங்களுக்கு ஒரு ட்ராப்லெட்ஸ் மாதிரி ப்ளீடிங் இருக்கலாம். இல்லைன்னா மோஷன் போகும்போது இல்லை போயிட்டு வந்துமே சில பேருக்கு ஹோல் டே கூட அந்த பெயின் இருக்கலாம். ஒரு எரிச்சலோ இல்லை குத்துற மாதிரியான பெயினோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆசன வாயில் அகைன் சதை மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஆசன வாயில் சதை மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக போன மாதிரி இல்லாமல் மோஷன் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இல்லைனா ஆசன வாயே கொஞ்சம் டைட் ஆன மாதிரியான ஒரு சென்சேஷனும் இருக்கலாம். அண்ட் ஆசன வாயில் இச்சிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஹெமராய்ட்ஸை எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மோஷன் வந்தால் அந்த ஏர்ஜை அடக்காமல் மோஷன் வந்த உடனே போயிடுங்க. அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. நல்ல சாப்பாட்டில் ஃபைபர் ரிச் ஃபுட்டாக இருக்கணும். நிறைய கீரை காய்கறி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஒரே இடத்துலையே உட்காந்துட்டே இருக்காமல் எவ்ரி 1 or 2 hours கொஞ்சம் நடக்கிறது அண்ட் ரெகுலராகவே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவல் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால கான்ஸ்டிபேஷன் கூட வராது. அண்ட் ரொம்ப முக்கியமாக டாய்லெட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபோனை எடுத்துகிட்டு டாய்லெட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வீட்லேயே சில எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த பைல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா கிளியராக போகிறதுக்காக ஸ்குவாட்டிங் பண்ணுறது, அதாவது இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி ஸ்குவாட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்டமன் ப்ரெஷர் அதிகமாகி ஆனஸும் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஏர்ஜ் கொடுக்கும் உங்களுக்கு. பைல்ஸ் இருக்கிறவங்க கேட் கவ் போஸ் பண்ணுறது, சைல்ட் போஸ் பண்ணுறது அண்ட் முக்கியமாக கீகல் எக்ஸசைசஸ், அதாவது மோஷன் போகிற இடம், யூரின் போகிற இடம், அந்த ஆரிஃபைசஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணி ஹோல்ட் ஃபார் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்போது உங்கள் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது பைல்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பைல்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சிட்ஸ் பாத் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டப்பில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10-15 minutes உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பெயின் கொஞ்சம் சப்சைட் ஆகும். அடுத்து ஹோமியோபதி மெடிசனில் எப்படி பைல்ஸை ட்ரீட் பண்ணணும்னு பார்க்கலாம். பைல்ஸ் எல்லாருக்கும் ஒரே மெடிசன் கிடையாது ஹோமியோபதியில். உங்களுக்கு ஏன் பைல்ஸ் வந்துச்சு, உங்களுக்கு ஏன் கான்ஸ்டிபேட் ஆகுது, ஹார்மோன் சேஞ்சஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு உங்களோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிசனாக கொடுப்போம். இப்படி உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதி மெடிசன் உங்களோட கான்ஸ்டிபேஷனை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் உங்களோட ரெக்டம் ஆனஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய புண்ணு மாதிரி இருக்கிறத ஃபுல்லாகவே சரி பண்ணும். அண்ட் உங்களோட பெயின், ஸ்வெல்லிங், ப்ளீடிங் இது எல்லாத்தையுமே ஹோமியோபதி மெடிசனில் கம்ப்ளீட்டாகவே க்யூர் பண்ண முடியும். அண்ட் பைல்ஸில் ஹோமியோபதி ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாகவே இருக்கும். மோஸ்ட் கேசஸில் சர்ஜரியை கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசனில் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ரெக்கரன்ஸ் நேச்சுரலாக இது உள்ளேருந்து ஹீல் ஆகுறதுனால மெடிசன் விட்டாலும் இது திரும்ப திரும்ப வராது.
ஸோ கம்ப்ளீட் க்யூரே ஹோமியோபதியில் பாசிபிள். உங்களுக்கு பைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.